அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நம்ம சைமன் வந்துட்டு சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ கிரவுண்டில் நடந்த அந்த புத்தக திருவிழாவில் சில விஷயங்கள் கான்ட்ரவர்ஷியலாக பேசி சர்ச்சையாச்சு. கலைஞர் பாதையை பார்த்து இது கேவலமான பாதை, இது நாசப்பாதை அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிச்சிட்டு புதுச்சேரியுடைய தமிழ்தாய் வாழ்த்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பாடினது. இந்த மாதிரி இவர் பண்ண விஷயங்கள் வந்து பேசு பொருளாகி பரபரப்பாச்சு. அவருக்கு அதானே வேணும். இப்படி சைமன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது பேசிக்கிட்டது இதுக்கெல்லாம் வந்து பாபாசியுடைய தலைவர் சொக்கலிங்கம் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் மேடை ஏறுறதுக்கு முன்னாடியே நான் அவர்கிட்ட சொன்னேன், இது அரசியல் மேடை இல்லை, இது இலக்கிய மேடை, நீங்கள் புத்தகங்கள் சம்மந்தமாக மட்டும்தான் பேசணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அந்த பதிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த டிஸ்கவரி புக் பேலஸ், அவங்களுக்கு ஏற்கனவே இவங்க அறிவிப்பு கொடுத்துருந்தாங்களாம், நீங்கள் அழைத்து வர்ற நபர் வந்து அரசியல் பேசக்கூடாது, புத்தகத்தை பற்றி மட்டும்தான் பேசணும்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆனால் அவங்க அதையும் மீறி இந்த சைமனை கூப்பிட்டுருக்காங்க. அந்த பதிப்பகம் மேலே உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் இந்த பாப்பாசியுடைய தலைவர் சொக்கலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தன்னையும் அந்த பதிப்பகத்தையும் முன்னிலைப்படுத்துவதற்காக இந்த புத்தக கண்காட்சியை அந்த பதிப்பகம் பயன்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்கார். சீமானுக்கு கொள்கைகள் இருக்கும், அது வேற. ஆனால் இது வந்து புத்தகம் சம்மந்தப்பட்ட பொதுவான மேடை, இதில் அவர் பேசுனது தான் சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆமாம், இந்த பாப்பாசியுடைய தலைவர் சொக்கலிங்கம் அவர்கள் வந்து சீமான் பேசுகிறப்போ பக்கத்தில் தானே இருந்தார், அவர் பேசுகிறத பார்த்துக்கிட்டு தானே இருந்தார். இப்போ இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக போனதுக்கப்புறமா, எல்லாரும் மக்கள்லாம் கண்டனம் தெரிவித்ததுக்கப்புறமா இந்த விஷயத்தில் சீமானுக்கு கண்டனம் அப்படின்னு தெரிவிக்கிற மாதிரி ஒரு நாடகம் போடுறாங்க. 48 வருஷத்தில் நடக்காத ஒரு விஷயம் இந்த தடவை நடந்திருக்கு. மக்கள்லாம் இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனங்கள் தெரிவிக்கிற அளவுக்கு இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. சீமான் வந்து அவருடைய கண்ணியத்தை தவறிட்டார் அப்படின்னு சொல்லி பப்பாசியுடைய தலைவர் சொக்கலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்கார். சைமனுக்கு எதிராக கண்ணியம், சைமன் ஈக்குவல்ஸ் அநாகரிகம் அப்படின்றது தான். சைமனுக்கு பொருள் அநாகரிகம், வீண் அப்படின்னு நிறைய பொருள் இருக்குது. வீணாக போனவன், சைமனாக போனவன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பொருள் இருக்குது. இது தெரிஞ்சும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்றப்போ எப்படி எனக்கு புரியலை. அந்த கூட்டத்தில் சைமன் இன்னொரு விஷயம் பேசியிருக்காப்புல, என்ன தெரியுமா, வரலாற்றுலேயே நீ சந்திக்கிற எதிரி நான் தான், இது வரைக்கும் நீ என்னைய மாதிரி ஒரு எதிரியை சந்தித்ததே கிடையாது அப்படின்லாம் பேசியிருக்காப்புல. இவ்வளோ பெரிய எதிரி பாருங்களேன், 15 வருஷமாக கட்சி நடத்திட்டு ஒரு எம்பி எம்எல்ஏ ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்கிறதுக்கு வக்கில்லாத ஒரு எதிரி. இது ஒரு காமெடி பீஸ்ன்றது இதுக்கும் தெரியாது, இதுக்காக உண்டியல் குலுக்கிற உண்டியல் குலுக்கிகளுக்கும் தெரியாது. உண்மை என்னன்னா, ஒரு பைத்தியத்தோட தடவையாக போராட வேண்டியது இருக்குது. சரியான நேரத்தில் மட்டும் மருந்து கொடுத்துருந்தா இந்த பைத்தியம் இப்படி முத்திருக்காது. சரியான நேரத்தில் மருந்து கொடுக்காம விட்டதுடைய விளைவு இன்னைக்கு போகிற வரவங்களையெல்லாம் இந்த பைத்தியம் கடிக்குது. செங்கல் சைக்கோ மாதிரி செங்கலை தூக்கி வீசுவாள் ஜிவி பிரகாஷ்குமார் படம், ஒரு படத்தில். உண்மை என்னன்னா, வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை இப்போ தான் பார்க்குறோம் நம்ம எல்லாருமே. அரசியல் சூப்பர் ஸ்டாரு. அதே அதிகாரத்துல நீ கன்னடமும் கலிதலுங்கும் தூக்குன, அதே அதிகாரத்துல தான் ஆரியம்போல் வழக்கொழிந்து தூக்குன, அதிகாரத்துல தான் ஆரியம்போல் வழக்கொழிந்து தூக்குன, அதிகாரத்துல தான் ஆரியம்போல் வழக்கொழிந்து தூக்குன, நான் பாட்டையே தூக்குறேன் அவ்வளவுதானே, நான் பாட்டையே தூக்குறேன் அவ்வளவுதானே. வேற பாட்டு வைக்கிறேன், ஆக சிறந்த பாட்டை வைக்கிறேன். எழுதுறதுக்கு எங்கிட்ட பாக்கள் இல்லையா, பாவலன் இல்லையா, இருந்தது இல்லையா, இல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது அதிகாரத்தில் இருந்துட்டு செய்யணும், அதுக்கு மக்கள் ஓட்டோ போடானோ, நீ அதெல்லாம் கனவு காணக்கூடாதோ, சரியா? ஆரியம்போல் உலக வழக்கழிந்தொழிந்து அந்த வார்த்தையெல்லாம் நீக்கினாங்க இல்லையா, அதை மட்டும் நீக்கினீங்கல்ல, அப்போ நாங்களும் வந்து இதை நீக்குவோம், பாட்டையே நீக்கிடுவோம். இப்படி சொல்கிறதன் மூலமாக மனோன்மணியம் சுந்தரனாரை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறான் இந்த சைமன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. தமிழ் தேசியம் பேசுகிறாங்க, தமிழ் தேசியமாக பேசுகிறான். ஐயோ, இது ஒரு தலைவலி. ஐயோ, தமிழ் தேசியம்னு சொல்கிறது மட்டும்தான். உண்மையாகவே தனித்தமிழ் நாடுன்னு சொல்லி கோரிக்கை வச்சிட முடியுமா இந்த சைமனால்? வாழை வெட்டி விட்டுருவாங்க. விஜயை பார்த்து சாம்பார் கருவாடுன்னெலாம் சொன்னாப்புல, இவர் சாம்பாரம் இல்லை கருவாடம் இல்லை, என்னதுன்னே தெரில, இது என்ன கைண்ட் ஆஃப் டிஷ்ஷனே தெரில. ரோட்டுக்கு அந்த பக்கம் நெல், இல்லைனா இந்த பக்கம் நெல், நடுவில் நிற்கதா. விஜயாவது ரோட்டுக்கு நடுவில் நிற்கிறாருன்னு ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. ஆனால் இவர் பார்த்தா போகவே முடியாத ஏதோ ஒரு வழியில் நிற்கிறாரு. முட்டு சந்தா எங்கன்னே தெரியல. அதுக்கு பேர் தமிழ் தேசியம்னு ஒரு பேரை வேற வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. தமிழ் தேசியத்தை பேசுகிறீங்க அப்படின்னா இந்திய தேசம் அப்படின்றத ஏன் ஏற்றுக்கிறீங்க? சைமன் தானே சொன்னாரு. இந்த பாப்பா வாங்க. இந்தியாவை நம் நாடு, என் நாடு, நம் தாய் நாடு என்றே ஏற்றுக்கொள்ளும். பாரத நாடு பைந்தமிழர் நாடு, அதில் மாற்று கருத்து நமக்கு இல்லை. இந்திய நாடு என் நாடு என்ற முழக்கத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். உண்மையிலே என் நாடுதான். என்ன இதெல்லாம் இந்திய நாடுன்னு சொல்லலாமா? தமிழ் தேசியம் பேசுகிறவங்க. சைமன் நேற்றுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்ல. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்தில் திராவிட நாள் திருநாடு ஏன் வருது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயோ, இதுங்களுக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதுனே புரியலை. அந்த தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நாள் திருநாடும் அப்படின்றது என்ன மீன் பண்ணுது?
அதை போய் முதல்ல படிங்க. சாம்பிகளுக்கு சொல்கிறேன், அதை போய் முதல்ல படிங்க. படித்து என்னது ஏது திராவிடம்னா என்ன அப்படியே முழுமையாக இந்த சைமன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு சைமன் சைமன் சைமன்னு சைமன் பேசுறது மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தால் சைமன் பேசுகிறது தான் அப்படியே அரசியல், அவர் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் கிடையாது. போய் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் கொஞ்சமாவது புரியும். இந்த சைமன் இந்த மாதிரி சோம்பிகளை மக்களை எல்லாம் மண்டைய கழுவுற வேலையை நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்கான். பெரியாரை திட்டி திட்டி, பெரியார், கலைஞர், அண்ணா எல்லாரையுமே திட்டி திட்டி இவன் ஏதோ இவன் தான் எல்லாரை விடவும் நல்ல அரசியல்வாதி, எல்லாரையும் விடவும் நல்லபடியான மக்களுக்கான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி காட்டிக்க விரும்புகிறான். அது போக இன்னொன்று என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பிரபாகரனை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் சினிமாவில் படம் தயாரிச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே பிரபாகரன் என்கிட்ட சொன்னார், வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் தோட்டாவுக்கு சமம் அப்படின்னு. இப்படியெல்லாம் என்னத்தையாவது சொல்லி சொல்லி மண்டையை கழுவிக்கிட்டு இருக்கான்டா. புரிஞ்சுக்கோங்கடா தற்குறி தம்பிகளா. நடுவில் நிற்கிறது யாருன்னு தெரியுதா? நம்ம இடும்பவனம் கார்த்திக். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞரை தவறாக பேசியிருக்கான் மேடையில் வச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 பேருக்கு பின்னாடி தான் நிற்கிறான். இந்த மாதிரி இந்த குடிதேசிய கோமாளிகள் இந்த மாதிரி மேடையிலலாம் ஏதாவது தவறாக பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா, பிரச்சனை ஆகிறப்போ 10 பேருக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பானுங்க. அப்படியே சீமான மாதிரி வெட்டி வீரம், வாயில் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது, வாயில் மட்டும்தான் அப்படியே கத்துறது எல்லாம். மற்றபடி பிரச்சனை ஆகிறப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓடி ஒளிஞ்சுப்பானுங்க. இது வன்முறையாம். இது பேச்சுரிமைக்கு எதிரானதா. இவங்கெல்லாம் கூட்டம் போடுறப்போ திமுக காரங்க போய் வன்முறையில் ஈடுபடுறாங்களாம். அவன் தான் முதல்ல தேவையில்லாததை பேசி வன்முறையை தூண்டுறான். அவன் வன்முறையை தூண்டுற மாதிரி பேசலையா, ஆனால் இங்கேருந்து கேள்வி கேட்டவங்க வன்முறையில் ஈடுபடுறாங்களாம். என்னடா டே, இந்த மாதிரி இனிமேல் இவனுங்க தமிழ்நாட்டில் எங்கே பேசினாலுமே எதிர்ப்பு தெரிவிக்கணும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நடக்கணும். அரசியல் பேசட்டும், ஒன்றும் தவறில்லை, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவதூறாக பேசினா இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள், எதிர்ப்பு குரல்கள் அந்த இடமே அவனுங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடணும். இப்போ இவனுங்க அரசியல் பேசுகிறதோ தவறை சுட்டி காட்டுறதோ பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தாண்டி திமுகவுடைய தலைவர்கள், பெரியார், இவங்க எல்லாருமே தப்பு தப்பாக பேசுறதுக்குனே மேடையை போட்டுட்டு உட்காந்துருந்து பேசுவானுங்க. இப்போ இதே மாதிரி இங்கேருந்து மேடையை போட்டு இவங்க தலைவர்கள், இவங்க தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் நம்ம தப்பு தப்பாக மேடை போட்டு பேசிக்கிட்டு இருந்தால் விட்டு வைப்பானுங்களா? அரசியல் பேசுகிறோன்னா அரசியல் மட்டும்தான் பேசணும், அதை தாண்டி வேறு எதுவும் பேசக்கூடாது. அடுத்ததாக சைமன் என்ன சொல்லியிருக்காப்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தக கண்காட்சியில் நான் பேசுனது சர்ச்சைக்காக தான் பேசினேன், நான் பேசி சர்ச்சை ஆகலைன்னா நான் பேசுகிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அம்மா, எனக்கு மட்டும்தானே கண்டனம் தெரிவிக்க முடியும், என்ன நான் மட்டும்தானே உங்களுக்கு பிரச்சனையாக தெரியுது. அதுதானே நாம் ஏறி மேடையில் பேசி இவ்வளவு பிரச்சனை கூட ஆகலை, இந்த கண்டனம் கூட வரலைன்னா நான் எதுக்கு 1/2 நாள் செலவழிச்சிட்டு போய் மேடையில் ஏறி பேசணும்? சேகரா சொல்றல, வினை ஆற்றாத சொல் வீணுங்கிறான். பேசினா ஒரு பிரச்சனை உருவாகணும், ஒரு பிரளயம் ஏற்படணும், ஒரு கலகம் ஏற்படணும். இல்லைன்னு சும்மா போய் நான் எதுக்கு போய் பேசணும்? அது வேற யாராவது பேசுவாங்க. பார்த்தீங்களா என்ன பேசுகிறான் அப்படின்னு? ஒரு புத்தக கண்காட்சி சம்பந்தமான ஒரு விழாவில் அவர் புத்தகத்தை பற்றி பேச மாட்டாராம். நான் பேசுனா அது பிரச்சனை ஆகணும், அது பேசு பொருளாகணும், அப்படி இல்லைன்னா நான் எதுக்கு பேசணும்னு கேட்குறான். இவனுக்கு நாகரிகத்தை பற்றி என்னத்தை தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இதில் புரட்சியாளர் சேகோராவுடைய பேரெல்லாம் இழுத்து, ஐயோ, வாயிலிருந்து சேகோரா பேரை உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சமாவது ஒரு தகுதி வேணும்ப்பா. முடியலை, இவர் வாயிலெல்லாம் இந்த சேகோரா பேரெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கும். ஐயோ, நாங்கள் எல்லாரும் சொன்னோம், நிறைய பேர் கேட்கல. கடைசியில் அவன் வாயாலேயே அவன் யாருன்றதை ஒத்துக்கிட்டான். தினமும் செய்தியில் வரணும், தினமும் பேசு பொருளாக இருக்கணும், தினமும் இவர் அப்படியே ட்ரெண்டிங்காக இருக்கணும். இப்போ வேறு விஜய், இங்கே இந்த பக்கம் பாஜக அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரி இவங்கள்லாம் பிரபலமாகறாங்கல்ல. அப்போ தன்னோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக இது மாதிரி எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம போய் பேசி பிரச்சனை ஆகணும், அது ஒரு நாகரிகமான ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இவனுடைய எண்ணமாகவே இருக்குது. முழுக்க முழுக்க நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் உட்கார வச்சாலும் அது என்ன பண்ணும் அப்படின்றது தெரியாதா? அதே தான். புத்தக கண்காட்சிக்கெல்லாம் கூப்பிடுறோம் அப்படின்னா அது அறிவு சார்ந்த நபர்களை கூப்பிடணும். சைமனுக்கும் அறிவுக்கும் என்ன சம்மந்தம்? ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுறது, ஏதாவது ஆபாசமாக பேசுறது சம்மந்தமாக ஏதாவது கூட்டம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சைமனை கூப்பிடலாம், அதுக்கு தான் பொருத்தமாக இருப்பாப்புல. பாதையை பற்றிலாம் பேசுனானே, என்ன பாதை இவனுக்கு? என்ன பாதை? நாக்பூர் பாதை.
நாக்பூர் பாதையை வச்சிருக்கிறவன் கலைஞர் பாதையை நாச பாதைன்னு சொல்கிறான். அப்போ என்ன எல்லாரும் ஒன்னே மாதிரி நாக்பூர் பாதைக்கு போகணுமா? நாக்பூர் பாதை நல்ல பாதைன்னு சொல்ல வரியா நீ சைமா, அரசியல் சூப்பர் ஸ்டார்? சரி மக்களே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.